வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஓரளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. சரி, பார்க்கலாம். நம்மளுடைய இது ஆரம்பிச்சிட்டோம். அது வியூவர்ஸ் வந்தாலும் வரலனாலும் நம்ம நம்ம கடமையை செய்வோங்கிறதுனால தான் இதை நான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறேன். ரைட்டு. இப்போ நான் நேற்று சொன்னேன்ல, எல்லா சொந்தங்களும் வருவாங்க, ஊர்ல இருந்துலாம் வருவாங்க. எங்களை பார்க்க யாராவது வரலான்னு நினைச்சாங்கன்னா கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் தடுத்துருவாங்க. போகாதீங்க, அங்கெல்லாம் அவன் எங்க வீட்டுக்கே கட்டுப்படுறதில்ல, அவன் இஷ்டத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் தனியா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி எல்லாத்தையும் வரமாட்டாங்க யாரும். இப்ப தனிச்சு விடப்பட்டோம். ஆனா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா அந்த சூழ்நிலையில? நீங்க கற்பனை பண்ணுங்க. 10-15 பேர் கூட நல்ல நிறைய சொந்தக்காரங்க கூட எல்லாம் வாழ்ந்த ஒரு மனிதன் அதே மாதிரி அங்க சம்சாரத்துக்கும் அதே மாதிரி நிலைமைதான் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரர் எங்களுக்கெல்லாம் நாங்க நினைச்ச மாதிரி அவர் இல்லை. அதனால அவகிட்ட நாங்கள் எந்த இது வச்சுக்கலாம். அவங்க அம்மா இதுக்கு முன்னால் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். நிறைய பேர் நேற்று கேட்டீங்க, அம்மாவுக்கு வளகாப்பு நடக்கலையான்னு. பிரம்மாண்டமாக நடந்துச்சு வளகாப்பு. அவங்க அம்மா அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் அவங்க அம்மா விட மாட்டாங்க. வளகாப்பு பிரமாதமாக செஞ்சாங்க. தீபாவளி எங்களுக்கு தலை தீபாவளி வந்தப்ப எங்களை கூட்டு போய் நல்ல விருந்து 3 நாளைக்கு முன்னாலே கூட்டு போயிட்டாங்க. நல்ல விருந்து பலகாரம் எல்லாம் செஞ்சு மோதிரம்லாம் எனக்கு செஞ்சு போட்டு அருமையா அதெல்லாம் நல்லா செய்ய வேண்டிய முறையில ஒன்று கூட விட மாட்டாங்க. அவங்க அம்மா அருமையா செஞ்சிருவாங்க. இப்ப செஞ்சாச்சா? செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நேற்று கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டீங்க, அம்மாவுக்கு வளகாப்புலாம் பிரமாதமா இருந்துச்சு. அப்ப எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. நிறையா நாங்க இது பண்றதை விட அக்கம் பக்கத்து சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க நிறையங்க ஒரு 60-70 பேர் பக்கமா எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு பிரமாதமா அவங்க அம்மா செஞ்சு போட்டாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. இப்படி ஆயிடுச்சா? குழந்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரும். இப்ப 84ல் எனக்கு பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணு அந்த 84ல இருந்தே நான் என்ன பண்ணேன், கட்சியில படு தீவிரமாயிட்டேங்க. ஒரு பொது தேர்தலில் வேலை செஞ்ச பாருங்க, அதுல ரொம்ப நல்ல பேர் மட்டும்தான். இது ஒரு மாய போதங்க. அதுல மட்டும் பூந்துட்டோம்னா அது வெளியவே வர முடியாதுங்க. வேற சிந்தனையே வராது. எனக்கு வீட்டை பத்தி கூட எனக்கு அவ்வளவா நினைப்பே வராதுங்க. வீட்டுக்கு வந்தாதான் நினைப்பு வரும். வீட்டுக்கு வந்துட்டா கூட முக்காவாசி மூலையில அந்த கட்சி வேலையை பத்தி, கட்சியை பத்தி, இதை பத்தியே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல கட்சி போஸ்டர், கட்சி நோட்டீஸு, கட்சிக்கு சம்பந்தமான புக்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பேன். பேனரு, இந்த கொடி, ஜெண்டா கொடி, இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுல வச்சிருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நல்ல முக்கியமான பொறுப்புல இருந்தேன். ஒரு வாரடிலையும் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் வயசானவர், செயல்பட மாட்டார் அவ்வளவா. அப்பப்போ பார்த்துட்டு போவார். நல்ல மனுஷன். ஆனா அவரு அந்த மாதிரி செயலாளர், துணை செயலாளர் நான் இருந்தேன்ல, அதனால நான் தான் இழுத்து போட்டு இழுத்து கட்டி செய்வேன். அப்படி இந்த மாதிரி காலம் போயிட்டு இருந்துச்சுங்க. ஏதோ எனக்கு ஒரு 50, 100, 10, 20 இப்படி கிடைச்சுன்னா அதை ஒரு பைசா கூட செலவு பண்ணாலும் அதை கொண்டாந்து வீட்டில் கொடுப்பேன். அதை வச்சு சாப்பாடு படி இப்படியே காலம் போயிட்டு இருக்கு. பிள்ளைக்கு பால் டின்னு வாங்கணும். பிள்ளைக்கு எவ்வளோ இருக்குது. அப்பெல்லாம் கிரேப் வாட்டர் வாங்கி ஊற்றினாதான் பிள்ளைக்கு அந்த ஜீரணம் ஆகும். இந்த மாதிரி இருக்கு. பிள்ளைக்கு சோப்பு இருக்குது. இதெல்லாம் வாங்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. கடனும் கொஞ்சம் ஏறி போச்சுங்க. நாங்கள் இப்படி தனியாக இருந்து வீட்டு வாடகை 4-5 மாதம் வீட்டு வாடகை கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். அந்த வீட்டுக்கார பொண்ணு இருக்கு, நாங்க குடியிருக்கிற ஹவுஸ் ஓனர் இருக்குது, அவன் 1ஆம் நம்பர் குடிக்காரன். குடிச்சுட்டு அங்கிருந்து காசு இல்லை அப்படின்னா வாடகை கொடு அப்படின்னு நிற்பான். அவன் முன்னாடி அவனை குட்டிச்சு இழுத்து அடிச்சு வீட்டுக்கு அவங்களாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீ ஏன்னா அங்க போய் கேட்குற அப்படி இப்படின்னு சொல்லி இது. ஏன்னா அந்த வீட்டுக்கார பொண்ணும் எங்க சம்சாரமும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க எங்க சம்சாரத்துக்கும் நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. அது ரொம்ப எங்க சம்சாரத்து மேல ரொம்ப மதிப்பு மரியாதை. அதுக்கு என் மேலேயும் ரொம்ப ஒரு மரியாதை. அவர் கட்சியில கொஞ்சம் பெரிய ஆள் அவரு, அப்படி இப்படின்னு நல்ல மரியாதை. அந்த ஒரு காரணத்துக்காக அது பொறுத்துக்குச்சு. அங்க வாடகை வேற பாக்கி ஏறிட்டு இருக்குது. இங்க சாப்பாட்டுக்கு அன்னைக்கு ஏதாவது 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு கொண்டாந்து கொடுத்தா ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா கூட அதை சிக்கனமா வச்சு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஆகிற மாதிரிலாம் எங்க சம்சாரம் இது பண்ணுங்க. இப்படி காலம் போய் பிள்ளை ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் பக்கமா இதே மாதிரிங்க. ஒரு தேர்தல் வந்துச்சுங்க, அடுத்த தேர்தல் வந்துருச்சுங்க. அந்த தேர்தலுக்கு மும்முரமா எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், பிடிச்சிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 150 கிடைக்கும். அதை கொண்டாந்து கொடுத்து காலம் அப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் கடனும் கொஞ்சம் ஏறி போயிடுச்சு. கடனே கட்ட முடியல. வீட்டுக்கே கடன்காரங்க கேட்கற அளவுக்குலாம் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனா இந்த கடங்காரங்க இந்த மாதிரிலாம் இருக்குது. வெறும் கட்சி வேலை செஞ்சுட்டு ஒரு குடும்பத்தை வச்சுட்டு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட யார்கிட்ட பேச்சுவார்த்தையே இல்லை. எங்க மாமியார் வீட்லயும் அதை விட மோசம்.
ஸோ அவங்க வந்து சுத்தமா எங்கிட்ட வச்சு, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கட்சி இதெல்லாம் பிடிக்காதுங்க. வேலைக்கு காலையிலேயே வேலைக்கு போயிடணும், சாயந்தரம்லாம் வரணும். இது நல்ல பழக்கம் தானேங்க, நல்ல இதுதானே, யாருமே அதுதான் நினைப்பாங்க. இப்படியே இருந்துச்சுங்க. எல்லாம் அப்படியே போயிடுச்சா. புள்ளவுக்கு வந்து 2 வயசு பக்கமாயிடுச்சு. அதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஒரு இடத்துல வந்து எங்க பொண்ணுக்கு குழந்தையா இருக்கிறப்ப பேர் வைப்போம் 40 நாள்ல. பேச்சாயின்னு ஒரு சாமி இருக்கு, அந்த சாமிக்கு நாங்க கும்பிட்டு வாயில துணியை கட்டிட்டு தான் சமைக்கிறது. கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி தான், சிக்கன் குழம்பு, முட்டை குழம்பு, இப்படி எல்லாம் வச்சு கொழுக்கட்டை பலகாரம்லாம் ஒரு 4-5 பலகாரம் செஞ்சு வாய்க்கு துணி கட்டிட்டு இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு வந்து பெரிய விழாவை நடத்தணும். நான் நினைச்சேன் எல்லாரையும் வர வச்சேன், தெரிஞ்சவங்க சொந்தமாக. மெட்ராஸ் குழந்தைல யாரும் வரல, எங்க குடும்பத்தில் அவ்வளவா யாரும் வரல, எல்லாம் மற்றவங்க எல்லாம். ஆனால் கூட்டம், நல்ல கூட்டம். எல்லாம் வச்சு அது பண்ண ஒரு 10,000 ரூபா ஒரு இடத்துல கடன் வாங்கினேன், ஒரு தெரிஞ்சவங்கிட்ட தான். அவன் ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்து அங்க கட்சி ஆஃபீஸர் வந்து கேட்கறதுல என்னை பத்தி கொஞ்சம் பயம். அங்க போய் கேட்டோம்னா அவங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு வீட்டுல வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். நான் அங்கிருந்து வந்தேன், எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நைட்ல பண்ண அப்படியே குழந்தைய வச்சுக்கிட்டு இதா இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்த ஒரு மாதிரி சோகமா. ஏன் என்னாச்சு அப்படி இப்படின்னு சட்டையை கழிட்டு பெரிய என்னமோ ஆபீஸ் போயிட்டு களைச்சி வந்த ஒரு மாதிரி. என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி ஆகுற அப்படி இப்படின்னு கேட்டேன். அப்ப அழுதா. ஏன் அழுவுற அப்படின்னு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டேன். என்ன அழுவுற, என்ன காரணம்னு. இந்த மாதிரி ஏங்க நகை நட்டு தான் வேணாம், ஒரு கட்லு மெத்த பீரோ இதெல்லாம் கூட வேணாங்க, அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல, வயிற்றுக்கு சோறாவது இருக்கணும் இல்லைங்க, நான் பிள்ளைக்கு பால் கொடுக்குறேன், இது வரைக்கும் அந்த மாதிரி பேசுனதே இல்லை, பிள்ளைக்கு நான் பால் கொடுக்குறேன், எப்படிங்க நான் வந்து குழந்தைய வச்சுட்டு அவளுக்கு எங்க இருந்து பால் கொடுக்கறது அப்படின்னு தேம்பி தேம்பி அழுகுறா. அப்பதாங்க எனக்கு சுருக்குன்னு தைக்குதுங்க. யாரோ சொல்லி கரையாத இந்த உள்ளம் கருங்காலி மரம் மாதிரி இருந்த இந்த இது அவருடைய பேச்சுக்கு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படியே நான் ஒரு மாதிரி உட்காந்து விட்டு இருந்தேன். அது சரி சரி விடு, எல்லாம் நல்லா ஆயிடும், கவலைப்படாத விடு, பேசிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 10,000 ரூபா பணம் வாங்கணும்ல, அவன் வந்து ஒரே இதுங்க பணம் எனக்கு வந்தாகணும் அப்படி இப்படின்னு சொல்ல ரொம்ப தொல்லை பண்றாங்க. எனக்கு எவ்வளவு அவமானம் இருக்கு தெரியுமா. ஏன்னா ஒரு லைன் வீட்டுல வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம்னா கூட எல்லாரும் வெளியே வந்துருவாங்க, வெளியே வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த மாதிரி லைன் வீட்டுங்கள்லாம் அந்த மாதிரிதான். அப்ப என்னடா பண்றது அப்படியே அவன் சொல்லிட்டு படிச்சுட்டேன். இன்னும் சாப்பாடு போடுறேன்னா கொஞ்சோடு தான் சோறு தின்னேன். ஏன் சாப்பிடுங்கன்னா கொஞ்சம் ஒன்றும் இல்லை, அன்னைக்கு சாப்பாடே ரொம்ப இதுதான், அதாவது தக்காளி பச்சி கடைஞ்சி சாப்பாடு போட்டுச்சு. சரின்னு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்படியே படு அப்படின்னு படுத்துட்டேன். நான் உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதாங்க எனக்கு இந்த ஞாபகம்லாம் வருதுங்க, ரிவர்ஸ் அடிக்குதுங்க. ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம இப்படி குழந்தையும் இவ்வளவு பெருசு வச்சுட்டு அதுக்கு போட்டுக்க கூட சரியா துணி இல்லைங்க. இவன் வீட்டுல இருந்து எங்க சம்சாரம் கொண்டாதான் ஒரு புடவை கூட நான் எடுத்து கொடுக்கலீங்க இது வரைக்கும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க, ரொம்ப மனசு வேதனை ஆகி போச்சுங்க எனக்கு. இதெல்லாம் நினைக்கிறாங்க அப்படியே எனக்கு அப்பதாங்க அந்த சிந்தனையே வருது. அது வரைக்கும் நிஜமாலுமே இந்த மாதிரியான இது வரலீங்க. ஏன்னா இது சொல்லாம எல்லாத்தையும் சமாளிச்சு எனக்கு எந்த மனசு கஷ்டமும் வந்துடக்கூடாது, அவர் நல்லா இருக்கு, நான் அவளாலேயே முடியல, அந்த ஒரு பிரச்சனைல அவ வந்து இந்த மாதிரி இது பண்றா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இன்னையோட இதுக்கு முழுக்க போடணும். எதுக்கு? அரசியலுக்கு. இனிமே அந்த பக்கமே தலை வச்சு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நாளையில இருந்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து எங்க போலாம்னு யோசிச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் என் மேல ரொம்ப மதிப்பறியாத, நான் அவனை வாடா போடாதுன்னு தான் சொல்லுவேன், அவன் என்ன வாயா போயான்னு கூப்பிடுவான். ஐயோ வாயா என்னையா அப்படி இப்படிமா, அந்த மாதிரி ரொம்ப நல்ல பையன், நல்ல மனிதாபிமானம் உள்ளவன். அவன் வீட்டுக்கு நேரம் காலையில எந்திரிச்சு ஒரு 5:30-6 மணி இருக்கும், டீ கடைக்கு வந்தேன். ஒரு பையன் டீ வாங்கி கொடுத்தான். அவங்கள்ட்ட பேசிட்டு, அதுக்கெல்லாம் நிறைய ஆளுங்க இருக்காங்க, டீ சாப்பிடணுமா, ட்ரிங்க் சாப்பிடணுமா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவாங்க ஆளுங்க, அதெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. சரி டீ வாங்கி கொடுத்தான். டீயை சாப்பிட்டு வந்துட்டு அவன் வீட்டுக்கு போனான் நேரம். அவன் வந்து அவனுக்கு கல்யாணம் ஆகல, அண்ணன் தம்பிங்க அம்மாவோட தான் அவன் இருக்கிறான். நான் போய் நினைதுமே அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, டேய் அது அவன் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, தர்மா இங்க வா, இங்க பாரு தம்பி வந்திருக்கிற, அப்படி நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படி அப்புறம் வந்து ஏன் வாயா அப்படின்னா, இல்லடா இங்க வாடா கொஞ்சம் கூட பேசணும். நீர் வரட்டு சட்டையை போட்டுக்கிட்டு அவன் சைக்கிள் வச்சிருந்தான், சைக்கிள் எடுத்துக்கிட்டு 2 பேரும் உட்காந்து இங்கே வந்தான். என்ன விஷயம்னா, தர்மா இந்த மாதிரி நான் வெறும் அரசியல் சுத்திட்டேன், வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குடா தர்மா,
என்ன பண்றதுன்னே தெரியலடா. இது மாதிரி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு நான் இதாயிட்டேன். ஒருத்தங்கிட்ட கடன் வேலை 10,000 ரூபாய் வாங்கிட்டேன், அவன் ரொம்ப தொல்லை பண்றான்டா. அதனால இந்த அரசியலை கம்ப்ளீட்டா முழுக்கு போட்டுட்டு ஏதாவது வேலைக்கு போய் அவன்கிட்ட தருமானம், அந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில இருக்கிறேன். அவன் வந்து என்ன வேலை செய்யலாம் அதை முதல்ல சொல்லணும்ல. அவன் வந்து மொசைக்கு வேலை. மொசைக்குன்னா அப்ப வந்து சிப்ஸ் போட்டு கல்லு, அந்த மாதிரி வேலை. அந்த வேலை வந்து அவங்க மேஸ்திரி. அதுக்கு அவன் வந்து ஒரு 4-5 கட்டடம், ஒரு பெரிய மேஸ்திரிட்ட அவன் அடிஷனலா வேலை எடுத்துக்குவான். ஒரு 5-6 கட்டடம் வேலை செய்யறான். ஒரு 10-15 பேர் வேலை செய்யறாங்க. கான்ட்ராக்ட் பிடிச்சி வச்சிருக்கான். அது ஒவ்வொரு அவனுக்கு வேலை என்னன்னா, சைக்கிள் எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துல எப்படி வேலை ஆகுது என்ன, யாருக்காவது சாப்பாட்டுக்கு மத்தியானத்துல காசு வேணுமா அதை கொடுக்கறது. வாரானா சனிக்கிழமை கூலி கொடுக்கும். சனிக்கிழமைலாம் டான் அந்த அங்க இருக்கிற மேஸ்திரிங்கள்லயே ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவன் அவன் மட்டும்தான். சரி அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இந்த மாதிரி நான் அவன்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நான் யோசனை பண்ணான். சரி அப்ப மொசைக்கு வேலை செய்றியா அப்படின்னு கேட்டான். ஒன்று, நீ எங்க இருந்தா செய்வ, நீ வந்து இவ்வளோ அரசியல்லாம் இவ்வளோ ஃபேமஸாக இருந்துவிட்டு நீ வந்து எப்படி உன்னை இது மாதிரி நான் இதில் ஈடுபடுத்துறது, என்கிட்ட அது ஒன்று தான் இருக்குது, நீ வரதா இருந்தா வா, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. நான் வரண்டா அப்படின்னு. சரி வா போலாம் இப்பி அப்படின்ட்டு அப்படியே புறப்பட்டேங்க. புறப்பட்டு போனதும் ஒரு இடத்துல போய் டிஃபன் வாங்கி கொடுத்தான். நல்லா வயிறு நிறைய வாங்கி, அதெல்லாம் செலவு நல்லா பண்ணுவான். வாங்கி கொடுத்தான். வாங்கி கொடுத்துட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு வா கட்டிடத்துக்கு போகலான்ட்டு குகையில் ஒரு இடத்துல, அந்த குகைக்கு கட்டிடத்துக்கு போகிறேன் வேலைக்கு. இப்போலாம் முத செய்கிறேன். செய்யும் போத அது எப்படின்னா, இப்ப எங்க சம்சாரம் என்ன நினைச்சுக்கிச்சு, நான் வந்து கட்சி வேலைக்கு தான் போயிட்டேன் காலையிலேயே எதிர்ச்சுன்னு அது நினைச்சுக்கிச்சு. எப்பயும் அதுதானே வழக்கமா நடக்குது. இந்த அந்த மொசைக்கு அப்ப எப்படின்னா, இப்படி பின்னால ஒரு மிஷின்ல 3 கல்லு கட்டி இப்படியே ஓட்டுனா அது சுத்தி பாலிஷ் பண்ணிடும். அந்த காலத்துலலாம் வெறும் மொசைக் டைல்ஸ் தான் போடுவாங்க. இந்த இவ்வளவு பெருசா இருக்கும், ஒரு அடிக்கு ஒரு அடி, அந்த மாதிரி இது போடுவாங்க. அது இந்த ஓரம் பாறை இருக்கு பாருங்க, அதெல்லாம் அந்த மிஷின் போய் தேய்க்காது. அதை வந்து நம்ம கையில தேய்க்கணும். இப்படி கையில தேய்ச்சா ஒயிட் சிமெண்ட்டுங்க, ஒயிட் சிமெண்ட் போட்டு தான் தடவி விட்டுருப்பாங்க. அந்த ஒயிட் சிமெண்ட் போக அந்த மிஷின் ஓட்டி எந்த அளவுக்கு பாலிஷா இருக்கோ அந்த அளவுக்கு பாலிஷை இதுல காட்டணுங்க. தேய்க்க ரொம்ப ஆடு, பயங்கர ஆடு, புதுசு இல்லையா. இந்த இடம்லாம் செவந்து போச்சுங்க. இந்த கையில 5 விரலும் அப்படியே ஓட்ட விழுந்து போச்சுங்க. அதே மாதிரி இந்த கையிலயே 5 விரலும் அதை பொட்டு வச்ச மாதிரி. இப்ப இந்த சின்ன ஒரு குச்சி எடுத்து ஒரு பொட்டு பிடி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இப்படி இந்த கல்லை பிடிக்கிறதுனால தேஞ்சி கையெல்லாம் அப்படியே ரத்த கலர் ஆகி போச்சுங்க. தண்ணி ஒரு இதுல வச்சுக்கணுங்க. அந்த தண்ணியை வந்து ஒரு துணியில இப்படி கொஞ்சம் ஊத்தி வச்சு இப்படி தேய்க்கணும். இப்படி குத்துக்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு தேய்ச்சி அந்த கடைசி வரைக்கும். அதே மாதிரி இந்த ஓரத்துல டைல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க, அதெல்லாம் தேய்க்கணுங்க. தேய்க்கிறவங்க கஷ்டப்படாம நல்லா வேலை செய்யறேன். அவனும் பாக்குறான். பார்த்துட்டு ஐயோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து என்ன செய்ய, பாவம் நீ புதுசு கஷ்டமா இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செய்யணும். கஷ்டம்லாம் இல்லை, ஏன்னா ஒரு இடத்துல வேலைக்கு வந்து அவன் சலுகை கொடுக்குறாங்கன்னு நம்ம ஓவரா இது பண்ணக்கூடாது இல்லையா. வேலைக்கு தேய்ச்சேன். காலையில் நல்லா சாப்பிட்டு வந்தேன். தண்ணியை ஊற்றி தேய்ச்சிட்டு அது பளிச்சுன்னு ஆயிடுச்சேன்னு தண்ணி நிற்கும், நிறைய தண்ணி நிற்கும். அந்த இது பூரா இறக்குறைய இந்த இவ்வளோ தண்ணி நிற்கும். அதில் அந்த கையிலேயே இப்படி தண்ணி தள்ளி விட்டு அது பளிச்சுன்னு ஆயிடுச்சேன்னு பார்க்கணும். பார்த்து பாவலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் மணலை போட்டு தேய்க்கணும். இப்படி மணலெல்லாம் போட்டு தேய்ச்சா மணலையும் பிடிச்சி அந்த கல்லே சொரன்னு இருக்கும். அதை பிடிச்சிட்டு இப்படி உட்காந்து தேய்ச்சி கையெல்லாம் அப்படியே புண்ணு மாதிரி ஆகி போச்சுங்க. இந்த கையெல்லாம் ஓட்ட விழுந்து போச்சுங்க. ஓட்ட விழுந்து. கூலி எவ்வளோ நினச்சிக்கிட்டீங்க? 20 ரூபா. இப்போ மத்தியானம் ஆச்சு. அது இல்லாமல் இப்படி தேய்ச்சிட்டு இருந்தோம்ல, கொஞ்ச நேரம் அவன் பார்த்துட்டு அப்போ ஐயோ நந்தா பொறுமையாவே செய்ய, ஒன்றும் இதெல்லாம் இல்லை, முடிஞ்சா செய்ய, இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செய்ய அப்படின்னு எனக்கு சலுகை கொடுத்தான். சரி இல்லடா நான் செய்ய வேண்டாம், விட்றேன் நீ போல அப்படின்னு. அவன் மற்ற கட்டிடத்தை பார்த்துட்டு நான் வர்றேன் அப்படின்ட்டு ஒரு 11 மணிக்கு வந்தான். வருமதியே டீ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து போண்டா வடை இது மாதிரி வாங்கிட்டு வந்து, அந்த மாதிரிலாம் எந்த மேஸ்திரியும் செய்ய மாட்டான், அவன் வந்து செஞ்சான். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து எனக்கு அவசரம் கொடுத்தான். அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா இப்போ மத்தியானம் நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு, அன்னைக்கு மத்தியானம் ஒரு சம்பவம், நாளைக்கு என்னங்கிறத அதை நான் சொல்றேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியானபடியே எனக்கு இது ஓடல, எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்குது. இன்னும் நிறைய இதுல திருப்பங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இது ஆகும். பாய்.